அவங்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக பணத்தை இறைச்சி மகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறான். பணத்திமிர். வாமா கைலாசம். இவெல்லாம் வரலன்னு எவன் அழுதான்? இவனுக்கு ஒரு மகன் வேற, வேலை தள்ளி பிறந்த பையன். இவனுக்கு காலை வச்சு இடமே உருப்படாதே. பார்ட்னர் பார்ட்னர் கைலாசம் கைலாசம். பார்ட்டி பிரமாதம், அசத்திட்டப்போ. சாரி பார்ட்னர், நாங்க வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நானும் வர முடியலன்னா பர்த்டே பார்ட்டி நாளைக்கு வச்சுக்கிறேன். அதான் பார்ட்னர். வேற ட்ரிங்க்ஸ் கொண்டா. ஸ்காட்ச் தானே? காய்ச்சலதா? ஸ்காட்ச் பா. அதான் கேட்டேன். இவன் கட்ட கேட்டுக்கு ஸ்காட்ச் வேற. அப்பா, டேய் அப்பன கொஞ்சம் மரியாதை குடுறா. சரிப்பா, அந்த பக்கம் போய் குடுக்கிறேன். டேய் அங்க பாடா. சும்மா சுமதி தக்காளி மாதிரி ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கா. ஆமாப்பா, அவளை போய் கவர் பண்ணு. என் பார்ட்னர் முருகேஷோட சொத்தை அமுக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் வழி. போ. டேய் ராமு. சுமதி, என் நினைவெல்லாம் நீதான். நான் தூங்குறாலும் சரி, கனவுல கூட நீதான் வர. நான் உன் மேல வச்சிருக்கிற காதலா எப்படி சொல்றதுன்னே தெரியல. சுமதி, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். சொல்லு, எங்க அப்பா தோலை உரிச்சு செருப்பு தச்சு கொடுக்கட்டுமா, இல்ல எங்க அப்பா பல்ல உடைச்சு முத்து மாலை செஞ்சு கழுத்துல போடட்டுமா? சொல்லு மை டார்லிங், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். மை ஸ்வீட்டி, மை நாட்டி, மை பியூட்டி. ஐயோ, இது என்ன அபூர்வ சகோதரி. அப்பா, இந்த மூஞ்சிக்கு காதலா? அப்படி ஒண்ணு மோசமா தெரியல. கொஞ்சம் காதலிச்சுதான் பாரு. ஷட் அப். நான் காதலிக்க நினைக்கிறது கோமாளியா இல்ல, என் காதல ஆம்பளையா இருக்கணும். அப்படின்னா இவரு ஆம்பளை இல்லங்கிறியா? பொண்ணுங்க பின்னாடி எப்பவும் சுத்திக்கிட்டு சினிமா டயலாக பேசுறவன் ஆம்பளை இல்ல. நான் நினைக்கிற ஆம்பளை சூப்பர் மேனா இருக்கணும். காலை மாதிரி இல்ல? காலையேதான். தெரிஞ்சுக்கலாம். வண்டி பின்னாடி எடு, வேற வழியா போயிடலாம். நமக்கு முன்னால நின்னுட்டானே. இந்த ஜாமான கரெக்டா கொண்டு சேர்க்கலனா முருகேஷ் நம்மள கொன்னுடுவாரு. அவனை இடிச்சு தள்ளிட்டு போ. எடு வண்டிய. நான்சென்ஸ். வெட்டி பசங்களா. என்ன பார்ட்னர், போன்ல ஏதாவது ஷாக் நியூஸா? கவலையா இருக்கீங்க? ஏதா இருந்தா சொல்லுங்க, நாங்க ஆறுதல் சொல்றோம். ஏன் அங்கிள், திருடனுக்கு தேலு குட்ட மாதிரி திரு முழிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் சுத்தமா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் தண்ணி போடுங்க. சொன்னபடி சொன்ன நேரத்துல காரியத்தை கணக்கச்சிதமா முடிச்சிட்டேப்பா. இதே மாதிரி ஒரு வேலையை போன மாசம் பிளேடு பக்கீர் கிட்ட கொடுத்தோம். அவன் எங்க கழுத்து அறுத்திட்டான். என்ன நடந்துச்சு? உங்கள கேக்குற பழக்கம் எனக்கு இல்ல. என் வேலையை முடிச்சிட்டேன், என் பணத்தை எடு. இந்தப்பா நீ கேட்ட பணம் 10,000 ரூபாய். 8,000 தான் இருக்கு. எடைய பார்த்தே கணக்கு சொல்ற. தொழில் அவ்வளவு சுத்தமா? காலதான். அம்மா, இதுல 1000 ரூபாய் இருக்கு. இது அவங்க கிட்ட கொடுத்து கல்யாணத்தை ஜாம் நடத்த சொல்லு. கேண்டா, திடீர்னு எங்கேயோ போற, என்னவோ பண்ற, கை நிறைய பணத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் உதவி பண்ற. உனக்கு எப்படி பணம் கிடைக்குது? அம்மா, உதவி செய்யணுங்கிற எண்ணம் வந்தாலே போதும்மா. ஆண்டவன் பணம் எண்ணி கொடுக்க மாட்டான், அள்ளி கொடுப்பான். டேய் கைலாசம், நான் கொட்டாய் விடுற நேரம் பார்த்து வாயில வெத்தலை பாக்கு வச்சிட்டல. இல்லீங்க, அவர் வெத்தலை பாக்கு வைக்கும் போது நீங்க கொட்டாய் விட்டீங்க. சுமாரியா? டேய், என்ன தைரியம் இருந்தா அந்த காளையை வாடகைக்கு வச்சு என்ன கவுத்திருப்ப? உன்னை அதே காளையை வச்சு கவுக்குறா.
காலங்காத்தால இங்க என்னடா கூத்து? போகடா வெளியா, எல்லாம் போகடா. பா ஏண்டா கண்ணு, அம்மா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க கூடாது? சரிம்மா. ஓய்வு எடுத்துக்கப்பா. சிஷியா, ஒரு பீடி கொடு. ஏய், சின்ன பசங்க பீடி குடிக்கூடாடா. அண்ணா, நான் உன்னை விட 10 வயசு பெரியவன், தெரியுமா? ஒழுங்கா பீடி கொடு. இல்லன்னா சீ விடுவேன். இந்தாங்க அண்ணா, இந்தாங்க. வெரி குட். கால முருகேஷ் ஐயா இப்பவே உன்னை கையோட கூட்டு வர சொன்னாரு. ஏதோ முக்கியமான வேலையா. இப்போ வர முடியாது. முருகேஷ் ஐயா கூப்பிட்டும் வரமாட்டேங்கிறியா? யோ, முருகேசனுக்கு நான் என்ன வேலைக்காரனா இல்ல கூலிக்காரனா? வர முடியாதுன்னு சொன்னேன்ல, போய் சொல்லு. உன்னை தர இழுத்துட்டு போக ஆளோட வந்திருக்கேன். சிஷியா, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ போக கூடாது. என் கை வரிசை கொஞ்சம் நான் காட்டிட்டு வந்துடுறேன். தோல் போது விட்டுடுங்க, சத்திர போறேன். என்ன இவரு கொடுத்தது போதுமா இல்ல நானே எந்திரிச்சு கொட்டுமா? ஐயோ காலண்ண வேண்டாம், குரு கொடுத்ததே போறோம். சௌரியம் போல வாங்க. குட், வெரி குட். அடி, நல்ல அடி, போடு. நேத்து வர சொன்னதுக்கு இன்னைக்கு வரியா? உன்ன ரொம்ப பலம்னு நினைப்பா. என்ன பத்தி உனக்கு தெரியாது. பாய்ஸ், சார கவனிங்கடா. Fantastic. Oh shit. நல்ல சமயத்துல கரண்ட் கட் ஆயிடும். கரண்ட் இல்ல, ஃபைட்டிங் சவுண்ட் கேக்குதே. அடிடான்னு சொன்னா படுறான். அடிடா. அப்பா இப்படி அடிக்கிறான். Hi, Superman. Real fight, real hero, fantastic. இரு வர, இப்ப வர. Hey, hero.
got it. Superb. Very good, very good. Thank you. ஏய் அங்கங்க. Hey Superman, what's your name? All right. Holly? கண்டுபிடிச்சுட்டான். கூப்பிட்டா வரமாட்டான். ஏன் திருவாரூர் தேர் மாதிரி எடுக்கிறீங்க? இத பாருங்க, அடிக்கிறது என் தொழில். 8 பேரை அடிச்சிருக்கேன். ஆளுக்கு 1000 ரூபாய், 8000 ரூபாய் எடுங்க. சரி, இந்த இதுல 10,000 ரூபாய் இருக்கு. ஒண்ணு இல்ல, உங்களுக்கு பலம் இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்காக இப்படி ஒரு செட்டப், அவ்வளவுதான். இந்தாங்க 2000 ரூபாய். வச்சுக்கப்பா. இதை நான் வச்சுட்டா நான் இன்னும் உங்களுக்கு 2 வாட்டி அடிக்க வேண்டியிருக்கும். ஓஹோ, வேண்டாம், இருக்கட்டும். பாருங்க, ஆளுங்களை பணத்துல அடிக்க பாக்காதீங்க, அன்பால அடிங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இவன் என்ன அன்பை பத்தி பேசிட்டு போறான்? இவன் என்ன அடியாளா இல்ல அடிகளாரா? ஹாய் ஹீரோ, உங்க ஃபைட்ட பார்த்த உடனே நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன். I became your fan. என்னோட அன்பு பரிசு. இது என் கையில இருக்கிறத விட உங்க அப்பா காதுல இருந்தா நல்லா இருக்கும். அப்பா காதுல பூ வச்சிட்டீங்களே. நான் கல்யாணி பேசுறேன்டி. என்னடி? நாளைக்கு எனக்கு கல்யாணம். என்ன திடீர்னு? எங்க வீட்ல ஒத்துக்கல. அதனால நானும் அவரும் நாளைக்கு குன்றத்தூர் கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நீ அவசியம் வரணும். சரி, நான் கண்டிப்பா வரேன். கல்யாணம்னா கோயில்ல ஒரு ஈ காக்கா காணோம். சுமதி. நீயா? ஆமா, இன்னைக்கு கல்யாணம் உன் ஃப்ரெண்டுக்கு இல்ல, உனக்கும் எனக்கும். அதுவும் புது மாதிரியான கல்யாணம். ஆரம்பமே சாந்தி முகூர்த்தம் தான். நான்சென்ஸ். இந்த விஷயத்துல நான்சென்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரே சென்ஸ் தான். டயரை பஞ்சர் ஆக்கிட்ட, நீ போக முடியாது. விடுடா. கட்டிக்க போற புருஷனா டா போட்டு கூப்பிட கூடாது. சுமதி, நம்ம சாந்தி முகூர்த்தத்துக்கு வந்திருக்கிற என் சொந்தக்காரங்க. அங்க பாரு, டீசென்ட் ரவுடிஸ் வித் அக்லி ஃபேசஸ். மாருதி கார் கொஞ்சம் வசதி குறைவுதான், இருந்தாலும் பரவாயில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாடி வாடி, என்ன கிளி. வாண்டதும் உடனே வந்துட்டா அதுல thrill இருக்காது. இப்படி அடம் பிடிக்கிற பொண்ணு அடிக்கிறதுன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். வாடி வாடி, உள்ள போடி. ஏசி ஆன் பண்ண ஒண்ணு இல்ல. இந்த காலப்புறம் கொஞ்சம் கூட வெக்கப்படக்கூடாது. இந்த மாதிரி ரேப்ஸ்னா ரொம்ப இஷ்டப்பட்டு கேட்கணும். நீ வாடி. சக்கரை பேனே, ஸ்டீல் போட்டா, சாந்து போட்டா, ஒண்ணும் வேணாமா? சரி, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. வாடி. ஏய், நான் ரேப் பண்ணும்போது இப்படி பார்த்தா எனக்கு கூச்சமா இருக்காது. அந்த பக்கமா போய் எதிர்பக்கமா திரும்பி நில்லுங்கடா. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் கேட்டாலும், அடிதடி சத்தம் கேட்டாலும் இங்க வராதுங்க, அங்கேயே நில்லுங்க. என்ன போங்கடா டேய். அப்பா, நீ வா. ஐயோ, உடம்பெல்லாம் சிலுத்துக்குது. ஐயோ, என்ன பார்த்து வயது போயிட்டா. ஹாய் சூப்பர்மேன். போன கையோட திரும்பி வந்துட்ட. சாந்தி முகூர்த்தம் நடக்கும் போது ஜோடியை பிரிக்கிறது ரொம்ப பாவம். போயிடு. ஐயோ, அப்பா. அப்பா அப்பா, அங்கடா. ஐயோ, அப்பா அப்பா அப்பா. ஐயோ, கூப்பிடுற இருக்க. என்ன போட்டு இங்க தோக்கிறாண்டா. வந்து சோப்பு கொடுங்க. சிச்சி, வந்து அடிக்கடா. என்ன சார்? இத வேற
சின்ன பையனை போய் இப்படி அடிக்கிறேன். நான் அவங்களோட வீட்டுக்கு போறேன். தீயாரு பிரியா, இப்படி கை புட்டி கையிலுப்பா. சங்கர சங்கர சம்போ காலை அண்ணம் விஷயத்தில் வேண்டாமே வம்பு. சங்கர சங்கர சம்போ. தேங்க்யூ வெரி மச். என்ன வேணும்? सिंगारी प्यारी वैयारी बाड़ी பேசு மெத்தெடுத்து பேசு. सिंगारी प्यारी सिंगारी காதலி 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 காலை மாலை காதலி 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 பூவடு பூவடு பொன்னடு பொன்னடு பூவிதழ் ஒத்தடம் தந்திடு. நோவுது நோவுது கையிடு கையிடு வந்து நான் பிஞ்சுதான் மாவடு. கட்டுக்காவல் விட்டு போன பட்டு பாவை நீயா. ஓரடி ஈரடி போட்டு வந்த பூங்கொடி. சிங்காரி பியாரி 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 சிங்காரி. வந்த தேவியே 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 தேரில் தேரி வந்த தேவியே தேவியே தேவியே. மாலையில் மாலையில் தோலையில் தோலையில் மன்மதன் சொல்லிடும் பாடமே. பட்டுக்கோட்டை பாட்டு போல பக்கம் வந்து ஆட.
சிங்காரி प्यारी 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 ओ यारी बाडी 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 வீசு முத்தெடுத்து வீசு ஒய்யாரி பாடி 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 இங்க பாரப்பா உடம்பெல்லாம் படியாரமா வீங்கி இருக்கு அந்த கால பையன் சுமதிய தூக்கிட்டு போயிட்டா. அவளை நீ அடையறதுக்கு மூளைய பயன்படுத்தணும்டா. அதுக்கு நான் எங்கப்பா போவேன்? என்ன கேட்டா நான் கடன் கொடுத்துக்க மாட்டேன். உனக்குதான் கிழட்டு மூளையாச்சே. துத்தரி பரதேசி, கலட்டு மூளைக்கு தான் அனுபவம் ஜாஸ்தி. பாரு, காளை அவனுடைய பிச்சைக்கார பசங்களை வசிக்கிற இடம் நமக்கு சொந்தமான இடம். முதல்ல அந்த பசங்களை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்திட்டா எல்லாம் பிரம்மை. ரெண்டு கண்ணுமும் பிஞ்சு போயிடும். ராமு, நாளை காலையில நம்ம ஆளுங்களை தயார் பண்ணு. காளையோட பேட்டைக்கு போகும். சரிப்பா. அந்த குடிசை காலி பண்ணுங்கடா. பக்கத்து குடிசையும் காலி பண்ணுங்கடா. பக்கத்து குடிசை மட்டும் வேண்டாப்பா. ஏண்டா? அது என் சின்ன செட்டப்பு. செருப்பா நடிப்பேன். எனக்கு இப்ப ஒரு காலி பண்ணுங்கடா. ஐயா சொல்றது கேளுங்கயா, தயவுசெய்து பாத்திரத்தை தூக்கப்படாதீங்க. டாய், அந்த குடிசையும் காலி பண்ணுங்க, அந்த பக்கத்து குடிசையும் காலி பண்ணுங்க. அந்த குடிசை வேணாண்டா. ஏன்பா? அது ஏன் செட்டப். அப்பா உன்னை எதை அடிக்கிறது? வேண்டாப்பா, நான் சொல்றதை கேளுப்பா. தூக்கி எறியாதப்பா. ஏங்க, நாங்க வாடகையெல்லாம் ஒழுங்கா தானே கொடுத்துட்டு வரோம். ஏன் இப்படி சாமான்களை எல்லாம் தூக்கி எறிய? வாயை மூடு. பெரிய வாடகை 10 15. இப்ப இந்த இடத்தோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? எல்லாம் தூக்கி போடுங்க. வேண்டாப்பா. பேட்டைய காலி பண்றதுக்கு உள்ளூர்ல இருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு வெளியூர்ல இருந்து ஆளுங்க கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, வந்திருக்கிறதுல யாராவது ஆம்பளைங்க இருந்தா என் முன்னாலே வாங்க. போடா. அவன் கூப்பிடுறது ஆம்பளைங்கள, நம்மள இல்ல. அப்ப ஆம்பளைங்க யாருமே இல்ல. நீங்க வெளியெடுத்த போட்ட சாமான் எல்லாம் மரியாதையா அந்தந்த வீட்டுல ஜாகிரதையா கொண்டு போய் வச்சிடுங்க. போங்க. நிலுங்க நிலுங்க. டேய் சோதா பையல, அவனை ஒதுக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட கையில பணம் வாங்கிட்டு இப்ப அவன் பேச்ச கேக்குறீங்க. போங்கடா, அவன் கை கால உடைங்க. அடிக்க மாட்டீங்க? டேய் வாங்கடா, பணத்தை திருப்பி கொடுங்கடா. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. இத பாருங்க கண்ணுங்களா, நாம எல்லாம் ஒரே ஜாதி, அடியாட்கள் ஜாதி. இந்த பணக்காரங்க வாக்க தவறினாலும் நாம வாக்க தவறக்கூடாது. என்ன அடிக்க பணம் வாங்கிருக்கீங்கல்ல, அடிங்க. தம்பி தம்பி, இப்ப பாருங்க. நீங்க வாங்கின பணத்துக்கு நான் அடி வாங்கிட்டேன். நான் வாங்கின அடிக்கு கண்ணுங்களா, அடிக்கிறது உங்களுக்கு சைடு தொழில், அடிக்கிறது எனக்கு மெயின் தொழில். இப்ப பாரு. சாம்பியன் மாதிரி பந்தாடுறான்ப்பா. என்ன விட்டுருங்க, நான் பர்மாவுக்கே போயிடுறேன். பர்மாளா? ஆமாண்ணா. நான் முதல்ல சொன்னேன்ல, அடிக்கிறது உங்களுக்கு சைடு தொழில், எனக்கு மெயின் தொழில்.
இந்தா பர்மாக்கே போயிடு. அங்க அடிக்கிற அடிக்கு இங்க தூக்கி பறக்குதப்பா. டேய் குள்ள கத்திருக்காய், என் உயரத்துக்காவது மரியாதை கொடுக்க வேண்டாம். என்ன பண்றாரு பாரு. கீழே வாங்க. பாட்டு கீழே வந்தாடி இங்க அங்கன்னு பார்க்காம கண்ட இடத்துல எல்லாம் சொரினா அடிக்கிற மாதிரி அடிப்பேன். குரு அப்போ நீ கீழே இறங்க மாட்ட. நீ அடிப்பே மாட்டே. குரு ஒண்ணு கொடு. அங்க அடிக்காதுங்க இங்க அடிக்க. இது மட்டும்தான் பாக்கி. ஐயோ மூக்கு போச்சு, ஐயோ கை போச்சு, ஐயோ காலு போச்சு, ஐயோ பாட்டு பாட்டா கழட்டிட்டாலே. டாக்டர் வர சொல்லி ஊசி போட சொல்லட்டுமா? ஊசி குத்த எங்கப்பா இடம் இருக்கு? அப்பா வலிக்குது, அப்பா வலிக்குது, ஐயோ அம்மா வலிக்குது, எல்லாம் பிரம்ம. ஐயோ அப்பா. ஏண்டா என் மகன் உடம்பெல்லாம் அடிபட்டு வலியால துடிச்சிட்டு இருக்கான், வெறும் பிரம்மனா சொல்ற? அடேய் உன் கைய கால உடைச்சாதான்டா வலி என்னன்னு தெரியும். மகன் அப்பா எல்லாம் பிரம்ம. மனுஷனா மூஞ்சி நீட்டியா, மூக்க வர உடைச்சிட்டான். ஐயோ அக்கு, அது என்ன ஊஞ்சலா அதே ஆடுறீங்க? என்ன நல்லா அடிச்சிருக்கான். இந்த காட்சியை பாக்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கிறீங்க. என் பார்ட்னர், எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தியா இல்ல இத பார்த்து சந்தோஷப்பட வந்தியா? மத்தவங்க ஹிம்சையில தான் நமக்கு சந்தோஷமே. அப்படியா? வாஸ்தவம் தான் பார்ட்னர். கடவுள் உனக்கு ஒரு விதத்துல சந்தோஷத்தை கொடுத்தாருன்னா எனக்கு இன்னொரு விதத்துல சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு. காலை என் பையனை அடிச்சல என் மனசு கஷ்டம் தான். ஆனா நீ இந்த போட்டோவை பாத்தினா உன் மானமே போயிடும். என்ன அநியாயம் பார்ட்னர். காலை உன் பொண்ண என்னமா அணைச்சிட்டு இருக்கான், பார்த்தாலே முட்டுது. கிண்டல் பண்ணாத சம்பந்தி. சம்பந்தியா? என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ் இல்லையா? இத பாரு, கட்ட உத்த உன்ன என் பொண்ணு கழுத்துல உன் பையன் கையால தாலி கட்ட வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆமாப்பா, கால கையில இருந்து எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு நீதான் ஒரு வழி சொல்ல. என் மூளைய நம்பு, உனக்கு 1000 வழி காட்டுறேன். அது சம்பந்தி. ஒரு கையால தாலி கட்ட முடியாதுப்பா. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? தாம்பூலத்தை மாத்திக்க வேண்டியதானே? என்னம்மா? தட்டை வாங்கிக்கப்பா. பழைய சண்டையெல்லாம் மறந்துட்டு நாம சமாதானமா போயிடுவோம். இந்தாங்க பட்டு வேட்டி, பூ, பழம். பாத்துருக்கு. ஓ, இந்தம்மா. என் பையன் அதிர்ஷ்டக்காரன்னு எனக்கு எப்பவோ தெரியும். என் பொண்ணு மாத்திரம் அதிர்ஷ்டம் பண்ண இல்லையா? பையனை கட்டிக்க போகுதே. மேனேஜர், இத பாத்தீங்களா? இது எதுக்கு? கல்யாண செலவுக்கு பணம், வரதட்சணை அட்வான்ஸ். வரதட்சணை வாங்குறது மகா பாவங்க. கையாலாத கபோதிக்கு தான் பொண்ணையும் கட்டிக்கிட்டு பணமும் வாங்குறாங்க. அவங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. நீங்க பொண்ணு மட்டும் அனுப்பி வைங்க. என்னால என்ன நகை செய்ய முடியுமோ அது போட்டு கோவில்ல ரொம்ப எளிமையா கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரிதானம்மா? என் கண்ணு. பார்ட்னர், நயா பைசா செலவு இல்லாம உன் பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது. ஆனா கை கொடுப்பா.
போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கேன். நீ பின்னாலேயே உன் படையெல்லாம் கூட்டி வந்துரு. சரிப்பா. வா வா வா. யாராச்சும் ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்கப்பா. ஆனிடா, இப்படி திரும்பி நேரே செல். ஓ, இப்போ டிராபிக் கான்ஸ்டபிள்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்களா? நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. சரி, ஒளி விடு, நான் என் பேட்டைக்கு போனோம். நீ போக வேண்டியது உன் பேட்டைக்கல்ல, கோட்டைக்கு. கோட்டைக்கா? யமனின் கோட்டைக்கு. யமதர்மனின் சபையில் விசாரணை நடந்த பிறகு நீ சொர்க்கத்திற்கு செல்வதா அல்லது நரகத்திற்கு செல்வதா என்பது தீர்மானிக்கப்படும். நரகத்துக்கு செல்வதா சொர்க்கத்துக்கு செல்வதாவா? யோ, யாரையா நீ? தெருக்கூத்துல வர கோமாளி மாதிரி வந்து உளற. அங்க எல்லாரும் எதுக்கா காத்துட்டு இருக்காங்க? இன்னைக்கு எனக்கும் சுமதிக்கும் திருமணம். மரணமடைந்தவனுக்கு திருமணம் எப்படி நடக்கும்? நீதான் மரணமடைந்து விட்டாயே. மரணம் அடைந்து விட்டேனா? You mean I am dead? Stupid. ஓ, இங்கிலீஷ் தெரியாதுல்ல? அப்போ நான் செத்து போட்டேன்னு சொல்றேன் நீ. ஆம், அதில் என்ன சந்தேகம்? Stupid. இவங்கள யாரு? அவர்கள் எல்லாம் உன்னை போலவே உயிர் நீத்த மானிடர்கள். தீர்ப்புக்காக போய்க் கொண்டிருக்கிறார்கள். நீயும் அவர்களுடன் செல். இவ்வளவு எல்லாம் பேசுறீங்களே, நீங்க யாரு? நீங்க தான் யமதர்மராஜாவா? நான் விசித்திரகுப்தன், சித்திரகுப்தனின் உதவியாளர். அடச்சி, சித்திரகுப்தனே அசிஸ்டன்ட், அவருக்கு இவர் அசிஸ்டன்ட். தெரியாதரமா காலைல விழுந்துட்டேன். என்னை அலட்சியப்படுத்தாது. உங்க யமதர்மராஜர் எங்க இருக்காரு? அதோ அங்கே பார்.